Praise God. கண்களை மூடுவோம். Glory to Jesus. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே ஜீவ கிரீடம் பெற்றிடுவே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாளையும் நாளை மறுநாளும் உங்களோடு இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மேடையில் இருக்கிற எல்லா கணத்துக்குரிய தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜாய் பாஸ்டர் மாத்திரம்தான் ரொம்ப பழக்கம். பாஸ்டரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட நான் பழகிக்கிறேன். 3 நாள் நாங்கள் நம்ம பழகலாம். தோத்திரம் உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம். கும்பிட்டா திரும்பி கும்பிடுங்கப்பா. தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம். வெளியே இருக்கிற உள்ள இருக்கிற தோத்திரம் எல்லாருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். தேவன் நல்லவர். இது ஒரு எழுப்புதலின் காலம், இது ஒரு கடைசி காலம், வருகையின் காலம், சொல்லிட்டே போகலாம். இப்படி பல காலகட்டத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஒன்று, எழுப்புதல் வருமா? எழுப்புதல் இல்லை. எழுப்புதல் என்ற வார்த்தையை சபையில் வார்த்தை வேத புத்தகத்தில் இல்லை. எழுப்புதல் ஒன்று வராது, எழுப்புதலே கிடையாது அப்படிங்கிற பேசுகிற காலகட்டங்கள் இருக்கிறது. எழுப்புதல் வந்து முடிந்து விட்டது என்று சொல்லுகிற காலம் இருக்கிறது. எப்படியோ இந்த 143 கோடி மக்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு எழுப்புதல் தேவை என்பதை மாத்திரம் நான் உணர்ந்தவனாய் இருக்கிறேன். கிரகிக்க கூடாத ஒரு மகிமையை நான் தேவ சமூகத்தில் காண தேவன் நம்மை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி எப்பயுமே ஒரு 5 பேர் கூடினாலே ஜபம் பண்ணிட்டு தான் நான் வசனத்தை பேசுகிறது வழக்கம். அதன்படியே நான் கொஞ்ச நேரம் உங்களோட சில வார்த்தைகளை சொல்லி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இவ்வளோ தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் நீங்கள்லாம் இருந்து ஜெபம் பண்ணா கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் தந்துருவார். ஆமென். பிரைஸ் காட். இது ஒரு காலம், பல காலத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பைபிள் தான் எல்லாத்துக்குமே. ஆமென். எங்கே போய் தேடி வாசித்தாலும் வேத புத்தகத்துக்கு தான் நாம் திரும்பணுமே தவிர வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. அவர் சொன்னார், இவர் சொன்னாருங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு. முதல்ல எங்கள் அப்பா சொன்னார் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு. ஆமென். அதனால இதில் அடிப்படையில் தான் நான் எப்பயுமே ஜப குறிப்பைனாலும் சரி, இனி சம்பவிக்க போகிற காரியமானாலும் சரி, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்தால்தான் நாம் அதை எடுத்துக்கொண்டு ஜபிக்கணும். அதன்படி நம்மை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம். வேதத்தில் பல காலகட்டங்கள், காலம், சீசன், இயேசு சீசனை பற்றி அது பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய தேவனாலும் ஆவியாகிய தேவனாலும்
அந்தந்த காலகட்டங்களில் சீசன்ல வேத வசனத்துல சொன்ன சில காலங்களும் அதன் அடிப்படையில் நாம இந்த காலத்துல ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்பதையோ வசனத்தின் அடிப்படையில் சில வார்த்தையை சொல்லிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம ஜெபித்தா நல்லா இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். சங்கீதம் 90 இப்படி சொல்லுகிறது உங்களுக்கு தெரிந்தும், ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் பலத்தின் மிகுதியினால் 70, பலத்தின் மிகுதியினால் 80, சஞ்சலமும் வருத்தமும் தவிப்பும் என்று போடப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆயுசு காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கெதரன் என்கிற கிராமத்துக்கு போன போது லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த ஒரு மனிதனுக்குள்ள 6000 பேய் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தபோது, அவர் உள்ளே நுழைந்த போது பிசாசு எதிர்கொண்டு வந்து இயேசுவினிடத்துல சொன்ன வார்த்தை, நீ காலம் வருகிறதற்கு முன்பாக நீர் எங்களை அழிக்க வந்து விட்டீரோ. யோவான் 10:10 இருக்கட்டும், 1 பேதுரு 5:8 இருக்கட்டும், வெளிப்படுத்தினால் 12:12 இருக்கட்டும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். அதனாலதான் இன்றைக்கு பிசாசு தீவிரமா வெளியிருக்கிற கோலியாத்தை அடிக்கிறதற்கு ஒரே ஒரு கூழாங்கல் போதும். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள தந்திரமாய் நுழைந்து கிரியை செய்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லுகிற சவுலை போல இருக்கிற பொல்லாத வஞ்சிக்கிற ஆவி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் காலம் அவனுக்கு இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு சபைக்குள்ள குறிப்பாய் பல தேவ மனிதர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறத நீங்க இந்த கடைசி காலத்துல பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எஸ்தர் 4:14 வாசித்தார். மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், எஸ்தரே, உனக்கு இந்த ராஜ மேன்மை ஏன் கிடைத்தது? இந்த காலத்துல மௌனமா இருக்கிறதுக்கு அல்ல. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தார். பெனதாத் சமாரியாவை முற்றுகை போட்ட போது உள்ள இருக்கிறவன் வெளியே போக முடியல, வெளியிருக்கிறவன் உள்ள வர முடியல. அப்பொழுது பெரிய பஞ்சம் வந்த போது 4 குஷ்டரோகிகள் இங்க இருக்கிறதை காட்டிலும் சாப்பிட்டு சத்துரு கையில சாவுவோம் என்று சொன்னபோது அவர்கள் பாளையத்திற்குள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு எழுந்து பாளையத்தில் ஒருவரும் இல்லை என்று அறிந்தபோது கூடாரத்துக்குள்ளே வைத்தபோது 4 பேருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, தேசமே பஞ்சத்தில் இருக்கும் போது நாம் இப்படி புசித்து குடித்து இருப்பது நலமா? இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். இது என்ன காலம்? நற்செய்தி அறிவிக்கிற காலம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இது வீடு கட்டுகிறதற்கு காலமா? இது சபையை கட்டக்கூடிய காலம் இல்லை என்று சொல்லுகிறீர்களே. மலைகளுக்கு ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள். நீங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டிய காலத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது சபையை எழுப்பி கட்டக்கூடிய காலகட்டத்தில் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இது என்ன காலம்? சபையை கட்டி எழுப்புகிற காலம். அல்லேலூயா. இது அந்த காலம். யோவான் 9:4 சொல்லுகிறது, பகற்காலம் இருக்கும் மட்டும் என் பிதாவின் கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. காலத்தை பார்த்து சொல்றார், இது அவர் செய்ய வேண்டிய, அவர் கிரியை செய்ய வேண்டிய, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கிரியை செய்ய வேண்டிய காலம். ஆமென் சொல்லுங்க. இது அந்த காலம். என்ன காலம்? ஆமா, இது என்ன காலம்? ஆமா, கிரியை செய்ய வேண்டிய காலம். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கொக்குகளும் நாரைகளும் நான் வரத்தக்க காலத்தை, ஆனா என் ஜனங்களோ, நமக்கு தான் ஒன்றும் தெரியதே இல்லை. துருக்கியில் எர்த்குவேக் வந்துச்சு பார்த்தீங்களா? வந்துச்சுல்ல. நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக, எனக்கே சந்தேகமாயிட்டு, தப்பான நியூஸை படிச்சுட்டேன்னு வந்துச்சு.
பயங்கரமான மேசிவ் அட்டாக். ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 days ஆஃப்டர் ஒரு வீடியோவை நியூஸில் ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா? பார்க்கல. என்ன நியூஸ்ன்னு கேட்குறீங்களா? அதானே கேட்குறேன். அந்த நாய் துருக்கியோட மெயின் ஏரியாவில், அந்த மெயின் ஏரியாவில் ஒரு நாய் மிட் நைட் குலைச்சிக்கிட்டே இருந்தது. நைட்டு முழுசும் சிசிடிவி கேமராவில். அடுத்த நாள் காலையில் எர்த்குவேக்கு. ஆனால் அந்த நைட்டு முழுசும் நாய் என்ன செஞ்சது? குலைச்சிக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் வந்துருச்சு. நாய்க்கு கூட தெரியுது. பக்கத்தில் பார்த்து நாய்க்கு கூட தெரியுது. விளங்குச்சா? கேக்குதா? பக்கத்தில் பார்த்து நாய்க்கு கூட தெரியுது. சொல்லுங்க, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லா காலமும் மிருகத்துக்கு தெரியுது, ஆனால் நமக்கு நம்ம வழக்கத்தின்படி காலையில மீன் எடுத்தியா, கறி அடிச்சியா, இறைச்சி எடுத்தியான்ட்டு தான் இருக்கும். அதுக்கு கூட என்ன தெரியுது? காலம் தெரியுது. ஆனால் நமக்கு என்ன தெரியுது? தெரியல. காலம் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருந்தால் அந்த தேசத்தில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அந்த தேசத்தில் நான் பஞ்சத்தை அனுப்பும் போது அந்த தேசத்தில் யோபு, தானியேல், நோவா என்கிற 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினாலே தப்புவிக்கப்படுவார்களே அன்றி அவருடைய குமாரரோ குமாரத்திகளோ தப்புவிக்கப்பட மாட்டார்கள். ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருக்குமானால் அந்த தேசத்தில் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம், இந்த 4 காரியத்தை நான் தேசத்தில் அனுப்புவேன். அந்த தேசத்தில் யோபு, தானியேல், நோவா அந்த 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினால் தப்புவிக்கப்படுவார்கள் என்று குமாரரோ குமாரத்திகளோ தப்புவிக்கப்பட மாட்டார்கள். எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் இதே வேத பகுதி இருக்கிறது. நான் தேசத்தில் 4 காரியங்களை நான் செய்யும் போது அந்த தேசத்தில் எனக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து நின்றாலும் அவன் நான் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருந்தார். செய்ததுன்னு சொல்லல பாஸ்ட் டென்ஸ்ல, செய்ய போதுன்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லல. செய்து கொண்டே இருந்தா அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றாரு. செஞ்சுட்டே இருக்கீங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமே சர்ச்சுக்கு வர்றதே இல்லை அப்படின்னு அங்க சொல்றாரு, நம்மள சொல்லல. அல்லேலூயா. சில நேரம் தேவ பிள்ளைகளாகிய நான் இங்கே கவனிங்க, என்ன வேணும் இயேசுவே வந்து பிரசங்கித்தாலும் இப்படியே தான் பாப்பிய போல இருக்கு. அல்லேலூயா. 3 நாள் என்ன மட்டும்தான் பார்க்கணும். லைவ் போதாமா? வாழ்த்துக்கள். ஃப்ரீயாகவும் பேச முடியாது. உங்களை ஆண்டவர் என் கையில் கொடுத்து உங்கள்கிட்ட பேச, ஃப்ரீயாக பேச என்ன கூட்டு வந்திருக்கிறார். கரெக்ட் தானே? இதில் லைவை போட்டு எவனாவது பார்த்து அவன் என்ன வச்சு செஞ்சு செய்வினை செயற்பாட்டு வினை பண்ணிட்டார்னா அதனாலே ஃப்ரீயாக பேச முடியாது. இல்லை பாஸ்டர், சும்மாவே நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அக்யூஸ் லிஸ்ட்டில் தான் நம்மளெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆமாம், என்னட்டடா பேசுவான், டக்குன்னு முன்ன பின்ன கட் பண்ணி அடித்து விட்டுறலான்றதுக்கு தான் இந்த உலகம் ரெடியாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆமென். சார், அப்போ ஒரு தேசம், ஒரு சபை, ஒரு கர்த்தருடைய ஜனம் துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பஞ்சத்தை அனுப்புவேன், பட்டயத்தை அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன், மிருகத்தை அனுப்புவேன் சொல்லி கடைசி 3 வசனத்துல சொல்லுகிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கிற காலத்துல இந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள் சிறையிருக்கப்பட்டவர்களுக்கு தேற்றரவாளர்களாய் மாறி போவார்கள். கடைசி வசனம் சொல்லுகிறது, இதை எல்லாவற்றிலும் நான் முகாந்தரம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை என்பதை நீங்கள் அந்த நாளிலே அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறார். God has a purpose for everything. எல்லாவற்றுக்கும் தேவன் முகாந்தரம் இல்லாமல் எதையுமே தேவன் செய்கிறவர் அல்ல. ஆமென். அப்ப ஒரு தேசத்துல தேவன் இதை அனுமதிக்கிறார் என்றால் அது பஞ்சமா இருக்கலாம், பட்டயமா இருக்கலாம், கொள்ளை நோயா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம். எதை தேவன் அனுப்பினாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஏதோ ஒரு முகாந்திரத்தோட தேவன் செய்ய
திட்டம் பண்ணுகிறார் என்பதை காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்கள் 37ஆம் அதிகாரம் 47ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசித்தீங்கன்னா, உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனார், இது உயிரடையுமா என்று கேட்டபோது, ஆண்டவரே இது உம்மால் ஆகும் வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உரைத்த போது கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பினார். உலர்ந்து போன எலும்புகள், நரம்புகள், சதைகள் அது தோள்களினால் மூடி ஒரு சேனையை போல நின்றது. 47ஆம் அதிகாரம் கணுக்காலல்ல, முழங்காலல்ல, இடுப்பளவல்ல, கழுத்தளவல்ல, நீச்சலாலும் காண உன்னை கொண்டு போகிற இன்னும் 1000 அளவு, இன்னும் 1000 அளவு, இன்னும் 1000 அளவு. இந்த 4 காரியம் தேசத்தில் சம்பவிக்கும் போது அடுத்த தீர்க்க தரிசனம் எல்லாம் எழுப்புதலை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நடுவுல 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காண. நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுவார். அதுக்கப்புறம் கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பிடுவார், கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பிடுவார். தேசத்துல காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு தேசத்துல பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம் வரும்போது நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேடுவா தேவன் தம்முடைய ஆவியை அனுப்ப. ரிவைவல் ஆல்ரெடி prepared, எல்லாம் ஆயத்தமாய் விட்டது. ஆனால் ஆயத்தமான எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுனாலதான் கர்த்தர் இப்படிப்பட்ட கன்வென்ஷன்களை தேவன் நம்மை கூட்டி சேர்த்து ஜெபிக்க வைக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம் உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. 450 + 400 850 தீர்க்கதரிசிகள், எலியா மாத்திரம் தனியா நிற்கிறான். காலையிலிருந்து சாயங்காலம் விட்டு மார்பில் அடித்துக் கொண்டு ரத்தம் வருகிற வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தோம், ஒரு மறு உத்தரவும் வரவில்லை. சாயங்காலத்தில் எலியா வந்து பலிபீடத்தை செப்பனிட்டு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு 12 கற்களாய் 12 கட்டைகளை அடுக்கி தண்ணீரை 3 முறை 4 குடங்களாய் ஊற்றி, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை கேட்டருளும் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி பலிபீடத்தை பட்சித்தது, பலிபீடத்தின் தண்ணீரை. ஜனங்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை, மெதுவா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் மெதுவா சொன்னா நல்லா இருக்கும். இப்படிதான் உங்களை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆனா 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. முதல் வசனம், 6ஆம் வசனம், 14ஆம் வசனம், 20ஆம் வசனம், எலியா சொல்லுகிறான், தேசத்துல மழையும் இல்ல, பனியும் இல்ல, 3 வருஷம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பஞ்சகாலம் தீரு மட்டும் கேரித்தின் தண்ணீர் அண்டைக்கு போ. கேரித்தின் ஆற்றில் விடிய காலத்தப்பம், சாயங்காலத்தில் அப்பம், விடிய காலத்தில் இறைச்சி, சாயங்காலத்தில் இறைச்சி, கேரித்தின் தண்ணீரை குடி. கேரித்தின் தண்ணீர் வற்றியது. 14ஆம் வசனம், சாரி பார்த்து நீ விதவை வீட்டுக்கு போ. அங்க போனா பஞ்சகாலம் மட்டும் கர்த்தர் போஷித்தா. 20ஆம் வசனம், மரித்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு பஞ்சத்தின் வரைபடத்தை காண்பிக்கிறார். ஆனா எலியா நம்ம போல பாடுள்ள மனிதனா இருந்தாலும், கருத்தாய் ஜெபிக்கிற மனிதனா இருந்து நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனிதன் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வருவான். பெருமழையின் இரைச்சல் உண்டாகும். ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு ஆகாப்பின் குதிரைக்கு முன்பாக பெருமழையின் இரைச்சல். நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, தண்ணீரினால் உண்டான பஞ்சமல்ல, ஆகாரத்தினால் உண்டான பஞ்சமல்ல, வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், முதியவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்துக்கு மேலே நிற்கிற ஆண்டவரை கண்டு. 9ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வசனம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் எடுப்பிப்பேன், அதன் திறப்புகளை அடைப்பேன், அது இருந்த ஸ்தானத்தில் நான் நிலைநிறுத்துவேன். ஒரு பஞ்சத்தை பேசினார், நான் நடுவுல ஜெபிக்கிறவனை தேடுவா. யோவேல் 1ஆம் அதிகாரம், வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து திரும்புங்கள். ஓ பலிபீடத்திற்கும் மண்டபத்துக்கும் நடுவே ஆசாரியர் புலம்பி. ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவின் பலனை திரும்ப தருவேன். முந்தின ஆவி இல்ல, முந்தின மாதிரி இருக்க மாட்டீங்க, பிந்தின மகிமை பெருசா இருக்கும். ஆண்டவர் சொல், இதோ மாம்சமான யாவரும் மீது என் ஆவியை ஊற்றுவேன். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே, போசேசுக்கும் சேனேக்கும் நடுவே ஒரு ஆயுததாரி, ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவே ஒரு பலிபீடம். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே நின்ற இயேசுவை போல நடுவே நிற்கிற ஒரு ஆள் எழும்பிட்டா கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊத்திருவா தேசத்துல.
ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். எழுப்புதல்ங்கிற வார்த்தை முத பைபிள்ல எதுல வந்தது தெரியுமா? நமக்கு ஸ்கூல்ல இருந்து கேள்வி கேட்டாலே பஞ்சாயத்து தான் போல. என்ன எழுப்புதல்ங்கிற வார்த்தை எங்க இருக்கு? பைபிள். யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ரிவைவ் சொல்லுங்க. உயிர் மீட்சி அடைந்தது. யோசேப்பு இருக்கிறான் கேள்விப்பட்ட உடனே, யோசேப்பின் வண்டியை பார்த்த உடனே, யோசேப்பின் வார்த்தையை கேட்ட உடனே, இல்லை அது ஒரு பஞ்சகாலம். அங்க கத்த தம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறா. ஆமா, கடந்த 2 வருஷம் கொரோனா டைம்ல அதிகமா ஜெபித்த ஒரு வசனம் என்ன? அதிகமா ஒரு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபமண்ணி மொத்த தேடி அப்புறம் பொல்லா வழியில விட்டு திரும்பினா நான் தேசத்துக்கு சேமத்தை. ஆனா 13 வசனம் என்ன இருக்கு? முதல்ல அது எங்க இருக்குன்னு கேட்குறீங்களோ? நான் மழை வானத்தை அடைச்சி கண்ணாடி போடலையாக்கா நீனு? கொள்ளை நோய், பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம், இதைத்தான் சொல்றாரு. ஆனா நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஐ வில் ஹீல் த நேஷன், நான் தேசத்தை சுகமாக்குவேன், உயிர்ப்பிப்பேன், எடுப்பிப்பேன். நீங்க எங்க பைபிள்ல பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகத்தை பாருங்க. என்னாகும் 25:7 நடு சபையிலிருந்து பினகாஸ் ஈட்டி எடுத்து உருவ குத்தினான், வாதை நின்றது. நடு சபையிலிருந்து 2 நாளாம் 20:14 சபை நடுவிலிருந்து யாகேசியல் எழும்பினான். கர்த்தருடைய வார்த்தை ஆவி இறங்கின போது யூத மனுஷரை இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. யுத்தம் நின்றது. நீங்க பைபிளை ரிசர்ச் பண்ணாலும் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாருன்னா அடுத்தது ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேடுவா. அதுக்கப்புறம் கர்த்தர் தம்முடைய ஆவி அனுப்பிடுவா. நீங்க வேதத்துல மாத்திரம் அல்ல, நீங்க உலகத்தில் நடந்த எல்லா எழுப்புதலும் அப்படிதான். நீங்க மத்தேயு சுவிசேஷத்திலேயே நீங்க வாசித்து பாருங்க. இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் சொல்லுறார். அப்போஸ்தலர் 1:5, 1:8 உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்க. 2:17 ஆவியை ஊற்றிட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நடுவில் நிற்கிற ஒரு ஆள் போதும். பர்ஃபெக்டா ஃபோக்கஸ்டு பிரேயிங் பர்சன், கூர்மையா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை வந்துட்டாலே போதும். நீங்க தேசத்துல பல எழுப்புதல் வந்தது. மார்ட்டின் லூத்தர் மூலியமா வந்த எழுப்புதல், புராட்டஸ்டன்ட் ரிவைவல், இவான் ராபர்ட்ஸ் மூலியமா வெல்ஸ் தேசத்தின் எழுப்புதல், டன்கன் கேம்பல் மூலியமா வந்த லூயிஸ் எழுப்புதல், ஜோனத்தான் கோஃபோர்த் மூலியமா வந்த வடச்சீனா எழுப்புதல், மர்காஸ் எசையா மூலியமா வந்த நாசரேத்தில் வந்த எழுப்புதல். இது எந்த எழுப்புதல்னால நம்ம ஊரா இருக்கட்டும், வெளியூரா இருக்கட்டும், எந்த எழுப்புதலை நீங்க தேசத்துல போய் வாசிச்சாலும் நீங்க ஒன்று அந்த எழுப்புதலுக்கு முன்னாடி பாருங்க. ஒன்று பஞ்சம் இருந்திருக்கும், இல்லைன்னா பட்டை இருந்திருக்கும், இல்லைன்னா மிருகம் இருந்திருக்கும், இல்லைன்னா கொள்ளை நோய் இருந்திருக்கும். நடுவில் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கத்த தேடி இருப்பா. அவனை கண்டுபிடிச்சு அவன் போட்ட ஜெபம், அவன் போட்ட முழங்கா, அதுக்கப்புறம் கத்த தம்முடைய ஆவியை அனுப்பியிருப்பா. ஹல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று வந்தது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அங்கெல்லாம் ஒன்று இருந்தது, ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினா. இந்த கடைசி காலத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை, சரியா ஜெபிக்கிற ஒரு தேசத்தை, சரியா ஜெபிக்கிற ஒரு பட்டணத்தை, சபையை கர்த்தர் தேடுறா. ஆவி ஆயத்தமாகிவிட்டது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படதான் இன்னும் வேண்டும். ஆர் யூ ரெடி டு ப்ரே? ஜெபிக்கலாமா? கமான், ஜெபமல்ல, ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபம். அதுக்கப்புறம் நேர வசனத்துக்கு நேராக போயிடலாம். இலை சாப்பிட்டு முடிச்சவொன்னு தான் போடுவாங்க. ஜெபம்னு சொன்னா டக்குனு எழும்பணும், இல்லை முட்டையை போடணும். உட்காந்துட்டே இருக்கிய. ஐபிசி இந்தியன் பெண்டெகாஸ்டல் சர்ச்
ஒன்னு எழும்பணும் இல்ல முட்டியா போடணும். ஜெபம் அப்படின்ட்டா. Are you ready to pray? இங்க பாருங்க, நான் ஜெபம் நடத்த மாட்டேன். இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? வசனத்தை சொல்லியிருக்கேன், ஜெப குறிப்பு சொல்லியிருக்கிறேன். அப்ப நான் ஜெபிக்க மாட்டேன், நான் உங்க கூட சேர்ந்து ஜெபிக்க போறேன். ஜெபம் இல்லாமா என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் நடுவில் நிற்கிற ஆளா நான் இருப்பேன் ஆண்டவரே, உங்களை ஏமாத்தாம ஜெபம் பண்ணுவான்னு சொல்லணும். ஜெபம் பண்றதுல 3 காரியம். கை கட்டக்கூடாது, கைய கட்டக்கூடாது, வாயை கட்டக்கூடாது, கண்ணை திறக்கவே கூடாது. லெட்ஸ் ப்ரே. கம் ஆன். நடுவில் நிக்கிற நபரை நான் மாறுறேன். கம் ஆன், ஜெபிங்க ஒரு 10 நிமிஷம். கன்னியாகுமரி தான் கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்திருக்கிறார் என்று தீர்க்கதரிசிகள் பல தேவ மனிதர்கள் உரைக்கிறார்கள். இந்த பகுதியில தான் ஆண்டவர் தோமாவை கொண்டு வந்தது உண்மையானா? தேவன் இதெல்லாம் சிலரை தேடுகிறார். விடக்கூடாது, போராடிரணும், போராடிரணும். ஏதாவது நடந்தே ஆகணும் ஆண்டவரே. எத்தனை பரிசுத்தவான்களுடைய கிரயம், எத்தனை பரிசுத்தவான்களுடைய ரத்தம். விடமாட்டோம், விடமாட்டோம். நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே, உமது சமூகத்தில் நிக்க போகிறேன். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் போசேசுக்கும் சேனேக்கும் ஆயிக்கும் பெத்தேலுக்கும் பெருமூச்சு விடுகிற நபர், கற்ப வேதனை விடுகிற நபர், பிறப்பட நிற்கிற ஒரு மனிதன், தேவன் தேடுகிற ஒரே மனுஷன், கண்ணீர் விடுகிற ஆள். பிரசங்கம் பண்ண இன்னைக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க, ஆராதனை நடத்த எக்கச்சக்கம், யூடியூப்ல பாட்டு போட எக்கச்சக்கம். பட் அழ ஆள் இல்ல. தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீரும் ஆனால் நலமா இருக்குமே. இயேசுவே, இயேசுவே, நாங்க இருக்கிறோம். One more time, Lord, shake my city. Lord, shake my church. துடா தனா ரகதனா உடகந்துனா கடதனா மமகதனா ரத்தனா கடதனா. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாடுகிற ஆவி விடட்டோ. ரெய்னால்ட் ராவன்ஸ்கில் சொல்லுகிறா, சபையை மூடு, பிரசங்கம் பண்ணுகிறத நிறுத்து, தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமாய் நடைபெற எழுப்பு. நீ கிரியை செய்யக்கூடாத ஒரு எழுப்புதல் வரும். கமா விடமாட்டோம், போராடுவேன். எங்களை நீ ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நாங்க போராட போறோம். செபிங்க, 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 செபிங்க. ஆவிக்குரிய அலட்சங்கள் எல்லாம் சபையை விட்டு வெளியேறட்டும். நம்முடைய பட்டணத்தை விட்டு, நம்முடைய தேசத்தை விட்டு, நம்முடைய திருச்சபைகளை விட்டு உத்தரவாதம் எடுக்கிற, புலம்பி அழுவுகிற. கமா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். இனி சபெல்லாம் பெருசாகணும். நான் இனி அமர்ந்திருக்க போகிறது அல்ல, இது அமர்ந்திருக்கிற காலமும் அல்ல. அப்பா, இயேசுவே,
விடாதீங்க, விடாதீங்க. இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் போராடிருங்க. நரகம் நடுங்குகிற நேரமாய் விட்டது. நரகம் நடுங்குகிற நேரம். நம்ம ஒருமனப்பட்டா, ஒரே சிந்தையோடு, ஒரே இருதயத்தோடு, ஒரே இடத்துல அசைவு உண்டானது போல, one more time Lord shake. Oh, hallelujah. ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிற நேரத்துல, ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்க போனா 40 வருஷம் முடியாதது முடிய பண்ணினது போல, இந்த இரவு ஜெபிக்கிற இந்த இடத்துல, ஜெபிக்க கர்த்தர் கூட்டி இருக்கிற இந்த நேரத்துல, ஜெபிக்கிற நேரம், முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். Unexpected thing will happen. Unexpected. பொண்ணு வெள்ளியும் அல்ல, எழுந்து நட, துள்ளி குதி, காலூன்றி பலன் வருகிறது, பலன் வருகிறது, கிருபை வருகிறது, அபிஷேகம் வருகிறது, ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். போராடி ஜெபிக்கிற ஒரு பலன். கடைசி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் விட்டுறாதீங்க. Hallelujah. Hallelujah. Oh Jesus. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல தெளிவின் ஆவியானவரே, மகிமை அன்பின் வல்ல தெளிவின் வரே. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆவி எங்களுக்குள்ள அனல் விட்டு எரிந்து கொண்டே இருக்கட்டும், எரிந்து கொண்டே இருக்கட்டும். எங்களை எழுப்பி விடுங்கப்பா, எங்களை அமர ஒட்டாதீங்கப்பா, எங்களை பலப்படுத்திருங்கப்பா. உங்களை நாங்க ஏமாத்த மாட்டோம் ஆண்டவரே. கிருபை மட்டும் தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் நல்ல அருமை பிதாவே. உட்கார்.
உட்கார். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பவைகளை. ஆதியாம் 17 முதல் 2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு 99 வயதான போது தரிசனமானார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. பிரைஸ் காட். ஆண்டவர் இந்த பூமியில வெளிப்பட்ட காலங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறார். பல நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் விட்டு வந்த தேசங்களுக்கு அவர்கள் திரும்புகிறதற்கு காலமும் சமயமும் இருந்திருக்குமானால் அவர்கள் போயிருப்பார்களே. அதையல்ல, அதிலும் மேலான பரமதேசத்தை நாடினார்கள், ஆதலால் அவர்கள் தேவன் என்று சொல்கிறதற்கு தேவன் வெட்கப்படவே இல்லை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் வெட்கப்படவே இல்லை. ஆபிரகாமின் தேவன் சொல்றதுக்கு, ஈசாக்கின் தேவன் சொல்றதுக்கு, யாக்கோபின் தேவன் சொல்றதுக்கு, எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன் சொல்றதுக்கு, லேவியராம் 26:13 அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறதற்கு பல நாமங்கள், எல்ஷடாய், எல்ரோயி, எபெனேசர், இப்படி பல நாமங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரை குறித்த நாமத்தை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது நான் சர்வ வல்லமை உள்ளவர்னு தன்னை காண்பித்து கொடுக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தினது சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதாக. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வெளிப்படும் போது ஒன்றுமே சொல்லலை. தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, கிளம்பியாச்சு. 13ஆம் அதிகாரத்தில் கண்களை ஏறெடுத்து பார், வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பார், பார்க்கிற பூமி முழுவதும் உனக்கும் சந்ததிக்கும் கொடுத்து கிளம்பியாச்சு. ஆமென். 16-15ஆம் அதிகாரம், நான் உனக்கு கேடகமும் மகா பிரிய பலனுமாய் இருப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல கடலின் மணலை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிச்சிட்டேன். தன்னை ஒரு ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவனுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. ஆசீர்வதிப்பேன், மேன்மைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன், பெருக பண்ணுவேன், பலப்படுத்துவேன், இப்படியே போறாரு. ஆனா 17ஆம் அதிகாரம் வரும்போது சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்றாரு. வல்லமை உள்ள ஆண்டவர் வெளிப்படுறார். 16 கடைசி வசனம் சொல்லுகிறது, 86 வயது ஆனபோது அவன் இஸ்மவேலை பெற்றான். 86 வயது. ஆனா 17:1 சொல்லுகிறது 99 வயதான போது, 86. அடுத்தது இமீடியட்டா 99. இடப்பட்ட 13 வருஷம் கர்த்தர் ஆண்டவரோடு பேசவே இல்லை. நியர்லி 13 long years. ஒரு பெரிய சைலண்ட், ஒரு பெரிய இருண்ட காலம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஏன்? இஸ்மவேலை, ஒரு அடிமைய, ஒரு மாம்சத்தை, ஒரு புறம்பான ஒரு புறஜாதியை வெளிப்பட பண்றதுக்கு, சாராளுடைய சத்தத்துக்கு செவி காய்த்து ஆகாரை ஏற்றுக்கொண்டபடினால 86 வயது போன போது இஸ்மவேலை பெற்றான். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசல. 99 தான் மீண்டும் தரிசனமாகி தன்னை காண்பிக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன். சும்மா ஆசீர்வதிக்கிறேன்னு மட்டும் நினைச்சிட்டே இருக்கியா? ஒழுங்கா இருந்துக்கோ. என்னது? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று என் பேர்ல உனக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆசீர்வாதமா சொன்னதுனால என்ன நீ என்ன ஒன்லி பிளஸிங் கார்டு மட்டும் நினைச்சிட்டியா? ஒழுங்கா இருந்துக்கணும். நான் சர்வ வல்லமை உள்ளவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாரு, ஒழுங்காருன்னு அர்த்தம். தன்னை வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமை உள்ளவராய் கர்த்தர் நம்மை காண்பித்தார். ஆமென் சொல்லுங்களேன்.
நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். 6:20-23 தரிய ராஜா காலையிலே எழும்பி சிங்கக்கவிக்கு பக்கத்தில் போய், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருந்தாரா? ஆமா ராஜா, அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றார். நான் பார்த்தேன், சிங்கங்களின் வாயை கட்டினார். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். பாதியிலேயே விட்டுட்டு போறவர் இல்ல, முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவர். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு எழுதும் போது இப்படி சொல்லுகிறார், சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லமை உள்ளவரா. 1-2 கிருபை இல்லை, எல்லா கிருபையும் அவர் தான் பெருக செய்ய வல்லமை உள்ளவர். ரட்சிக்கிறது அவருடைய கிருபை. எபேசியர் 2:5-10 வசனம், விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு பெருமை பாராட்ட கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. எபேசியர் 3:7, இந்த கிருபையினாலே கனமான சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனாக்கப்பட்டேன். ரோமர் 15:13-14, 1 கொரிந்தியர் 15:12-15, பிரயாசப்பட்டது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையே அப்படி பிரயாசப்பட வைத்தது. ரோமர் 12:6 சொல்லுகிறது, கிருபையினாலே எனக்குள்ளே வெவ்வேறான வரங்கள் கிரியை செய்கிறது. 2 கொரிந்தியர் 8-2 வசனம், மக்கதோனியா நாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் அளித்த கிருபை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கொடுக்கிறதே கிருபை. 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, இந்த கிருபையினாலே நித்திய ஜீவனை அடையக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு தந்தா. புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நிற்கிறது நிர்மலமாகாததும் கிருபை, சகலவித கிருபையையும் பெருக செய்வார். 1-2 இல்லை, எல்லாமே கிருபை தான். பக்கத்துல பாசும் கிருபை சொல்லுங்க. கிருபை, இந்த கிருபையை தான் வேற மாதிரி பேசுறாங்க. ஆமா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம். எல்லா ஊருக்குள்ளேயும் இந்த கிருபை நுழைஞ்சிட்டு உங்க ஊரும் போராடுது. கன்னியாகுமரி விடக்கூடாது. நான்லாம் என் தூத்துக்குடிக்குள்ள ஒரு பயம் உள்ள நுழையக்கூடாதுங்கிறதுக்குனே ஜெபம் பண்ணுவோம். பட்டணத்தை போராடி 12 மணி நேரம் 24 மணி நேரம் விழுந்து இரவு பக்கம் ஜெபம் பண்ணி உட்காந்து ஜெபிச்சு தேசத்தை பாதுகாத்தா வந்து ஒரு கிருபைன்ற பேரில் கிருபையை பற்றி தெரியாமலே கிருபையை பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் அவர் வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16-17-18 வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவர் விழுந்து போன தூதனுக்கு கை கொடுக்க உதவி செய்ய விரும்பாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்க மனதாயிருந்தாரா. அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிற நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய அவர்தாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் தாமே நமக்கு ஜெபிக்க தெரியல, அதனால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக. அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், இந்த வல்லமை உள்ளவர் எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர், ஒத்தாசை பண்ண அவர் வல்லமை உள்ளவர், ஜபத்தில் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா இப்படி சொல்லுகிறான், பலன் உள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளனா ரொம்ப ஈஸியா உதவி அவர் எனக்கு செஞ்சிருவார். லேஸ், அவருக்கு ரொம்ப லேசான காரியம். உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம். உதவி செய்வார். ஜபத்தில் எனக்கு அவர் உதவி செய்வார். நீங்க ஜெபிக்க எப்படின்னு தெரியலப்பா, அதனால் உங்கள் ஜபத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜபத்தில் உதவி செய்வார்.
மார்க் 9:22 வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் போய் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் மகனை இந்த பிசாசு தீயிலையும் தண்ணீரிலும் தள்ளுகிறது, வேதனைப்படுறான், உதவி கொடுங்க, அவனுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. இயேசு சொன்னான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்கிட்ட இருந்து அவிசுவாசம் நீங்க முடியும், உதவி செய்யுங்க. அதுக்கும் எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா விசுவாசத்தை துவங்குகிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. ஆமா, அப்போ எனக்கு விசுவாசத்தை ஆரம்பிச்சாலும் நீங்க தான் செய்யணும், முடிச்சாலும் அதை நீங்க தான் செய்யணும், உதவி நீங்க தான் பண்ணணும். உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவரை போல உதவி செய்ய யார் இருக்கா? ஆமென். நீ கர்த்தர் உதவி செய்வார். வல்லமை உள்ளவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த உதவி செய்ய வல்லமை உள்ளவர் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி தேவை இருக்கா? ஆனால் மனுஷனுடைய உதவி வேறுதான். மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பது ரொம்ப நலம். அதனால் மனுஷனை உதவி வரும், அவர் தருவார், இவர் தருவார், இந்த பாச தருவாங்க, இவரை நம்புகிறேன், இல்லை உதவி வராது. எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசை அவர் தான் செய்வார். வலதுகரத்தை உயர்த்துங்களேன், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கமாக இருக்கிறது போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்கமாக இருக்கிறது போல, எங்களுக்கு உதவி ஒத்தாசை வருகிற வரைக்கும் உண்மையே எல்லாவற்றிலும் உதவி நீங்க தான். எனக்கு ஃபைனான்ஸுக்கு உதவி நீங்க தான், என் குடும்பத்துக்கு உதவி நீங்க தான், என் பிள்ளையின் திருமணத்துக்கு உதவி நீங்க தான், குழந்தை இல்லையா அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், வியாதியா அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். கானானிய ஸ்திரீ சொல்லுகிறா மத்தேயு 15:25, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறா பிசாசினால, உதவி செய்யும், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியாக கடவுது. இன்னைக்கு வியாதி இருக்குது, அவங்களுக்கு கர்த்தருடைய உதவி வரப்போகிறது. பலவீனங்களை கர்த்தர் மாற்றி உதவி செய்ய போகிறார். உன்னுடைய தேவைகள் மத்தியில கர்த்தருடைய உதவி வரப்போகிறது. உங்க பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில தேவனுடைய உதவி வரப்போகிறது. சபை கட்டுறதுல கர்த்தருடைய உதவியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். எனக்கு இந்த பிரச்சனை வழியா, போராட்டத்தின் வழியா போறேனே, யார் எனக்கு உதவி செய்வார்? கர்த்தர் உதவி செய்ய. அவர் தான் உதவி செய்யணும். சரி, இந்த உதவி எனக்கு ஆவிக்குரிய உதவியா இருக்கலாம், மெட்டீரியல் பிளெஸிங், ஒரு உலக ஆசீர்வாதத்தில் எனக்கு உதவியா இருக்கலாம். ஆவிக்குரிய உதவி, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் எனக்கு உதவி வேணும்னாலும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தில் உதவி தேவையானாலும், ஊழியத்தில் எனக்கு உதவி தேவையானாலும், மனுஷன் அல்ல கர்த்தரே உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கி பொய்த்தினாலும், ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தார், செங்கடலை பிளந்தார், வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழியில் 6 மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மன்னாவினால் போஷித்தார், காடையினாலே போஷித்தார், கண்மலையில் நீரூற்றி உண்டானது, மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறியது, கழுகு தன் குஞ்சுகளை செட்டையில் சுமக்கிறது போல சுமந்தார். ஆமென். வஸ்திரம் பழமையாகல, பாதரட்சின்வார் அருந்து போகல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். யோர்தான் பிரிந்தது, எரிகோ விழுந்தது, 31 ராஜாக்கள், 7 ஜாதி, எவ்வளவு எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருந்தார். நமக்கு செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, இந்த நாள் 3 நாள் முடிகிறதுக்குள்ள எல்லா உதவியும் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருவார். ஆமென். எனக்கு நெகேமியா புத்தகம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் நெகேமியா புத்தகத்தை கிறுக்கியே வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 13 அதிகாரம் தான் இருக்குது. 13 அதிகாரத்தை நான் எத்தனை முறை வாசித்தேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளோ வாசித்திருப்பேன். அவன் 52 நாளில் ஒரு அலங்கத்தை கட்ட, வாசல்களை மீண்டும் எடுப்பிக்க, எல்லா வாசலையும் எடுப்பிக்க கட்டுறதுக்கு அவனுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ராஜாட்ட இருந்து உதவி, மனுஷர் உதவி, சத்துரு ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருந்தாலும் எல்லாவற்றிலும் உதவி செஞ்சார்.
இது எனக்குள்ள ரொம்ப தாக்கத்தை உண்டாக்குனதுனாலவோ என்னவோ தெரில. நான் ஒரு சர்ச்சில் இருந்தோம், அங்கே ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரும்போது ஆண்டவர் ஒரு இடத்த தந்தார், என்னுடைய ரிலேட்டிவோடைய இடத்த. அப்போது ஜெபம் பண்ணேன். எனக்கு இந்த ஆசை இருந்துச்சு, 52 நாளில் கட்டி கொடுத்துருக்கீங்களே, எனக்கும் ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு, ஒரு உதவி செய்யுங்களேன்னு கேட்டேன். வெறும் 32 நாட்களில் 66,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சர்ச்சை கட்டி கொடுத்தார். only 6,000 ஸ்கொயர் ஃபீட், only 32 days, 32 நாளில். ஆமாம், 60 லட்ச ரூபாய்க்கு ஏசப்பா அழகாக கட்டி கொடுத்து உதவி செஞ்சார். நான் சொல்கிறேன், நம்ம அவரை மட்டும் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை விசுவாசிச்சு நீங்கள் செய்ய வல்லமை உள்ளவர் நினச்சிட்டா அழகாக செஞ்சிருவா. லேசானக்கா உமக்கது பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம் உமக்கது. லேசான லேசான லேசா எல்லாத்துக்கும் கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசத்தோட பாடுங்க. பணமா, பிள்ளைகள் கல்யாணமா, லேசான காரியம் செஞ்சீங்களா? பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம் என் இயேசுவுக்கு, என் ஆண்டவர்க்கு லேசா. ஆமென். இந்த உதவி செய்ய வல்லமை உள்ளவர் எப்போ எனக்கு உதவி செய்ய முடியும்? எந்த காலகட்டத்தில் தேவன் எனக்கு உதவி செய்வார்? நான் எப்படி இருந்தால் தேவனுடைய உதவி வரும்? ஒரே வார்த்தை தான், 3 நாள் நான் உங்களோடு தொடர்ந்து பேசுவேன். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு உதவியை சொன்னனே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த கிரியைகளினாலும் செய்கைகளினாலும் ஆண்டவர் இவ்வளவு உதவிகளை செய்தாரே. அற்புதங்கள், மகிமை, சேனையை போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினார் என்று யாத்ராம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு சேனையை போல, அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை கர்த்தர் சேனையை போல புறப்பட பண்ணினாராம். அப்படிப்பட்ட உதவி, விடுதலை, சிறையிருப்பு, மாற்றம், அற்புதங்கள், அடையாளங்கள், மன்னாக்கள், அற்புதங்கள், மகிமைகள், பெரிய காரியங்கள், சத்துருவை துரத்தி ஜெயம் எடுக்கிறது, எல்லாவற்றிலும் உதவி. எப்போ? எப்போ ஆரோனுக்கு எலியாசார் பிறந்தானோ அப்பொழுது கர்த்தருடைய உதவி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. ஆமென் சொல்லுங்க. எலியாசார் என்று சொன்னா ஆரோனுக்கு 4 பிள்ளைகள், எலியாசார், இத்தாமார், நாதாப், அபியூ. ஆனா எலியாசார் பிறந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் வெளிப்பட்டார். எலியாசார் என்று சொன்னால் யெகோவா இஸ் மை ஹெல்பர் என்று அர்த்தம். யெகோவாவின் தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம். யெகோவா இந்த இரவு, நாளை 3 நாள் முடியும் முன்பாக என்னென்ன உதவி எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவிகளையும் ஒத்தாசையும் தர வல்லமை உள்ளவர். எலியாசார், இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், தொடர்ந்து தியானிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 28ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, நீ இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு எலியாசாரை பிரித்து உன்னிடத்துல சேர்த்துக்கொள். எலியாசார், நீ ஜனத்தின் நடுவில் இருந்து அவனை பிரித்து
உன்னிடத்துல சேர்த்துக்கொள். செங்கல் அறுத்தவன கர்த்தர் ஆரோன பிரதான ஆசாரியரா தேவன் மாற்றினார். அவருடைய புள்ள எலெயாசார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருந்தவனை பிரி, ஒன்றை சேர்த்துக்கோ, உனக்கு உதவி வந்துடும். ஆமென் சொல்லுங்க. எலெயாசார் பிரிச்சா உதவி உங்களுக்கு வரும், ஒத்தாசை வரும். என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9-11 வசனத்தை வாசி பாருங்க. பேழையாம் அங்கே பாலாக்கின் கூலிக்கு மேன்மைக்கு அங்கே ஆஸ்தைக்கு ஸ்தம்பத்துக்கு பொருளாசின் மீது ஆசை வைத்து ஒவ்வொரு கொடுமுடி உச்சியில பலிபீடத்தை கட்டி பலியை காலையை செலுத்தி ஒவ்வொரு கொடுமுடி உச்சியில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினதை பார்த்து கண்டபோது கண் திறக்கப்பட்டவனாய் கர்த்தருடைய வார்த்தை பெற்றவனாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, மலையிலிருந்து பார்க்கிறேன், குன்றுகளில் உச்சியிலிருந்து காண்கிறேன், இந்த ஜனம் ஜாதி ஜனத்தோடு கலவாதபடி தனியே வாசமாயிருப்பார். தனியே வாசமா இருப்பார்கள், பிரிச்சுதான் இருப்பாங்க. நான் இந்த உலகத்துல இருந்தாலும் நான் வித்தியாசமானவன், இந்த உலகத்துக்குள்ள இருந்தாலும் நான் வித்தியாசமானவன். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-42 வசனத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரு பிரசங்கத்தில். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அற்புதம் நடந்த போது அடுத்த அற்புதத்தில் 5000 பேர், 2 நாள்ல 8000 பேர் சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. only 2 days nearly 8000. 8000 நாளா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். பல பேரை காணவே இல்லை. ஏதாவது நடக்கணும் பிரதர், சிஸ்டர், ஏதாவது நடக்கணும். எனக்கெல்லாம் அவ்வளோ ஆக்கிரகம் இருக்கு, ஏதாவது செஞ்சிருங்கப்பா. ஓடுறோம் விருதாவா ஓடிடக்கூடாது, ஏதாவது நடந்தே ஆகணும். பேதுரு பிரசங்கம் பண்றாரு. இருதயத்துல குத்தப்பட்டவர்கள், ஆண்டவன்மார்களே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்ட போது பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? அது அதுக்கு முன்னாடி நீங்க இந்த உலகத்தை விட்டு, அந்த வசனத்தை எங்க 41 42 40 இங்க பாருங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு வெளை, சொல்லுங்க, வெளை பிரிஞ்சு. நான் உலகத்துக்குள்ள இருந்தாலும் நான் உலகத்துக்குரியவன் இல்லை. சபை உலகத்துக்குள்ள இருந்தாலும் சபைக்கு உள்ள உலகம் வரக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்குள்ள உலகம் வரக்கூடாது. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நான் பிரிந்து விலகி நான் வித்தியாசமா ஜீவிச்சாதான் கர்த்தர் எனக்கு உதவியை தருவா. ஆமென் சொல்லுங்க. பிரிஞ்சுதான் நிக்கணும். ஊரோட ஒத்த வேஷம் போட கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மை பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தடிக்காதீங்க, இந்த ஊரோட ஒத்த வேஷம் போடாதீங்க. நீங்களும் நானும் உலகத்துக்குள்ள இருந்தாலும் நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை ரொம்ப பிடிக்கும். 1 சாமுவேல் chapter 9 verse கடைசி. அங்க சாமுவேல் சொல்றாரு, சவுலை அபிஷேகம் பண்ணும்போது சொல்றாரு, அந்த நேரத்தில் உன் வேலைக்காரனை கொஞ்சம் முன்னாடி போ சொல்லு, நீ கொஞ்சம் பிரிந்து இரு, அவனை விட்டு கொஞ்சம் இங்க வா அப்படிங்கிற. பிரிந்து வா, கூட போகாத. வேலைக்காரன் சொல்லி சொல்லி செய்வான், பிள்ளை அறிந்து செயல்படுவான். வேலைக்காரனை விட்டுரு,
ஆபிரகாம் பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். உன் புத்திரன் ஏகசுதரன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மோரியா மலை என்று போய் தகன பலி ஆயிடுன்னு சொல்ல போது, நெருப்பு கட்ட வேலைக்காரனை கூட்டிட்டு 3 நாள் பிரயாணப்பட்டு தன் கண்களை ஏறெடுத்த போது கர்த்தர் குறித்த இடத்தை கண்டான். கர்த்தர் கண்ட இடத்துல உடனே வேலைக்காரனை கீழே விட்டுட்டு மேலே போனான். பிரிந்து. உங்களுக்கு அபிஷேகம் வேணுமா? இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமா காரியங்களை செய்யணுமா? ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில செய்யணுமா? தேசத்துல தேவன் உங்களுக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அனுப்பணுமா? ஊழியத்துல, வியாபாரத்துல, குடும்பத்துல, வேலையில ஆவிக்குரிய மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் பிளெஸிங் வேணுமா? பிரிந்து. சொல்லுங்க, வேஷம் போடக்கூடாது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேஷம்லாம் போடக்கூடாது. யோசபாத்தும் ஆகாப்பும் ஒன்று போல யுத்தத்துக்கு போனாங்க. ஆகாப்பை போல யோசபாத்தும், யோசபாத்தை போல ஆகாப்பும் வேஷம் போட்டான். வேஷம் போட்ட உடனே சத்துரு நேராக ஈட்டி எடுத்துட்டு இன்னொருக்குன்னு குத்த வாரான். உடனே அங்கே யோசபாத்து ஓன்னு கூக்குரலிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இவன் ராஜா இல்லப்பா, ஆகாப்பை போடுங்க, அவன் தான் ராஜான்னு சொல்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இவன் கூக்குரல் இட்டான். வேஷம் போட்டதுனால சத்துருவை எதிர்க்க முடியல. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு நம்ம வாழ்ந்தா சத்துருவை எதிர்க்கவே முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஏன் இன்னும் இந்த உலகத்தை பார்த்து பயம்? ஏன் இன்னும் சில மனிதர்களை பார்த்து பயம்? ஏன் இன்னும் சில பிரச்சனைகளை பார்த்து பயம்? ஏன் இன்னும் சில வியாதிகளை பார்த்து பயம்? இன்னும் ஏன் பல போராட்டங்களை எதிர்க்க முடியல? சட்டம், ஏன் அரசியல், அதிகாரம், இப்படி அப்படின்னு ஏன் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கோம்? இன்னும் சில பயங்கள் ஏன் நமக்குள்ள இன்னும் வருகிறது தெரியுமா? ஏன்னா இன்னும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு வாழ்கிற ஜீவியம் நமக்குள்ள இருந்தா இன்னைக்கு இந்த வேஷத்தை இன்னைக்கு களைந்து போட்டா கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர், ஒத்தாசை கொடுக்க வல்லமை உள்ளவர். எனக்கு ஆச்சரியம் என்ன, எலியா பாருங்களேன். எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல எலியா என்னுடைய வார்த்தையினாலே அன்றி தேசத்துல மழையும் பெய்யாது, மை வேர்டுங்கிறார். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஏன் வார்த்தை, கர்த்தர் வார்த்தைன்னு இருக்கா? என்னுடைய வார்த்தை, ஆகாப்புக்கு முன்பாக நிற்கிற நான் என்னுடைய வார்த்தையை சொல்றேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்றான், என்னுடைய வார்த்தைங்கிற. ஆண்டவர் அதுக்கு கேட்டு உதவி செஞ்சு 3.5 வருஷம் தேசத்துல மழை இல்லை, பனி இல்லைங்க. ஒரு ஆள் சொன்னா நடக்குது. கர்த்தர் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கு ஆண்டவர் சத்தத்துக்கு உண்மையா என் மகன் சொல்லிட்டான்னு சொல்லி அதை செய்யறாரு பாருங்களேன். நம்ம சொன்னா நடக்கும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிராளுக்கு அடி விழுந்த உடனே வேதம் சொல்லுகிறது, சபையில் அநேகர் அப்போஸ்தலர் பக்கம் சேர துணியவில்லை. 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அதிகமாய் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். துணியல சேர்க்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் பக்கம் சேர துணியலன்னா என்ன அர்த்தம்? தேவ மனுஷர்களை குறித்த ஒரு பயம் இருந்தது. ஆனால் சபையில் சேர்க்கிறது கர்த்தருடைய வேலை. அதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நம்ம ஊழியம், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரன் பர்ஃபெக்டா என் வார்த்தையின்படி நடக்கும்னு சொல்லி அந்த ஜீவியம், பரிசுத்தம், பிரதிஷ்டை, உண்மை, உத்தமம் இருந்தா சபைலாம் இனி எம்டியா இருக்க போறதில்ல. கர்த்தர் அதிகமாக சேர்க்க போகிறா. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஆமென். உதவி செய்வார மாட்டாரா? கண்டிப்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாம, ஊரோட ஒத்து வாழாம, பவுல் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9 11 வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 வசனம். பவுல் என்ன சொல்றாரு? சர்ச்சுக்குன்னே சொல்றாரு, சபைக்கே சொல்றாரு. கொரிந்து சபைக்கு பேசுறார். என்ன சொல்றாரு? அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? சேராத அப்படிங்கிறார். ஆனால் 5ஆம் அதிகாரம் 9 11 வசனத்தை வாசித்து பாருங்க. சபையில் குறித்து சொல்றாரு. சபையில் ஒரு பொருளாசைக்காரனாவது, சபையில் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாவது, சபையில் ஒரு உபச்சாரக்காரனாவது இருந்தா அவனோடு நீனு சேராதேங்கிறார். அவனோடு நீனு
சேராங்காரு. உலகத்தில் ஒரு பொருளாசக்காரனாவது, உலகத்தில் ஒரு உபச்சாரக்காரனாவது, உலகத்தில் ஒரு விக்கிரகாராதனைக்காரனாவது இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் சில ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுடைய ஹோட்டல் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இருக்கா இல்லையா? அங்கே போய் சாப்பிட்றீங்களா இல்லையா? ஆண்டவர் சாப்பிடாதன்னு சொல்லலை. பவுலும் ஆலோசனை சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை. ஸ்தோத்திரத்தோட சாப்பிடுங்கப்பா. ஆனால் சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் இருந்தா அவனை விட்டு நீங்கள் என்ன தான் செய்யணும்னு சொல்கிறாரு? பெரிந்திருன்னா அவனை விட்டு வெளியே அனுப்பிடாதன்றல, அவனுக்கு ஆலோசனை கொடு, அவனை கரெக்டாக நடத்து, அவனோட ஐக்கியம் வச்சுக்காதன்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெளியே இருக்கிற ஆளை பற்றி எனக்கு நான் சொல்லலை. அவன் சிலர் இருப்பான், இல்லாமல் போவான், வேற மாதிரி வித்தியாசமாக வாழுவான். இன்சைட் சர்ச், இன் பிஸ்னஸில் சில ஆள் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, வியாபாரத்தில் படித்ததில். அவங்க கூட உங்களை பார்ட்னராக நீங்கள் சேர்த்துக்க கூடாது. நான் பிஸ்னஸும் பண்ணுறேன், ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் தூத்துக்குடியில். கர்த்தர் எனக்கு சின்ன பிஸ்னஸ், 50 பேர் வேலை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், சிங்கப்பூரில் இருக்கிறான், பெங்களூரில் இருக்கிறான், பல இடத்துல இருக்கிறான். கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட் இருக்கான், என் வீட்டுக்கு வரான். ஆனால் அவன் பிஸ்னஸ்க்கு பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்குறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யுமான்னு சொன்னால் நான் கேட்கறதில்லை, சேர்றதில்லை. இல்லையா சொல்லுங்க. நான் சேர்றது இல்லை. நீங்கள் யார் கூட ஐக்கியமாக இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளை நீ பிரிந்து தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பிரிந்து தான் வாழணும். பாடுங்களேன் ஒரு பாட்டு. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், இயேசு என்னை ரட்சித்தார். ஓ ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வேத பகுதியை மாத்திரம் சொல்றேன். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக்கோங்களேன். ஒரே ஒரு வார்த்தை, நாளைக்கு இதை தியானிப்போன்னு. மேத்யூ 13:49. இந்த 13ஆம் அதிகாரம் முழுவதும் பரலோக ராஜ்யத்தை குறித்தே போடப்பட்டிருக்கிறது. கரெக்டா? இயேசு பரலோக ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்திலும் பரலோக ராஜ்யத்தை பற்றியே பேசுகிறார். 49ஆம் வசனம், இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, இந்த வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், பிரித்து பொல்லாத. 13ஆம் அதிகாரம் முழுவதும் பரலோக ராஜ்யம் பற்றியே இயேசு பேசுகிறார். பரலோக ராஜ்யம் விதைக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் பொக்கிஷ சேர்த்து வைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் மீன் பிடிக்கிற ஒரு வலைக்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷன் புதையலை மறைத்து வைத்து ஒளித்து வைக்கிறதற்கு ஒப்பா இருக்கிறது. இப்படியே பேசிட்டு இயேசு சொல்றாரு, கடைசியில் இந்த பொல்லாதவர்களை விட்டு பிரித்து, இந்த மீனை பிடிக்கிற வலையை பிடித்து மீனை சேர்த்து கரையில உட்கார்ந்து நல்லவற்றை கூடையில சேர்ப்பார், மீதியெல்லாம் தூக்கி எறிவார்கள் என்று போற்றப்பட்டிருக்கிறபடி இந்த பொல்லாதவர்களை நீதிமான்கள் இருந்து பிரித்து கர்த்தர் பரலோகத்தில் இந்த நீதிமான்களை சேர்க்கிறது போல பிரிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எழும்புங்க ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம். Thank you Lord. Praise God. பிரிப்பார். எலியாசா, நீ ஜனத்தின் நடுவிலிருந்து பிரிந்து, ஜனத்தின் நடுவிலிருந்து பிரிந்து, பிரைஸ் காட், என்ன உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் கொஞ்சம் வித்தியாசம், படிக்கிற இடத்துல வித்தியாசம், ஊழியம் செய்கிற இடத்துல வித்தியாசம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வித்தியாசம், எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமாக இருக்க எனக்கு கிருபை தாரும்.
வித்தியாசம் 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 வித்தியாசம். என் ட்ரெஸ்ஸில் வித்தியாசம் இருக்கணும், என்னுடைய ஜீவியத்தில் வித்தியாசம் இருக்கணும், என் ஜபத்தில் ஒரு வித்தியாசம் வேணும். ஆமே, நான் உலக வேலை செஞ்சால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை நான் கடையை திறக்கக்கூடாது, வியாபாரத்தை பண்ணக்கூடாது, வித்தியாசம் வேணும். என்ன ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், ஒரு வித்தியாசம் வேணும். கிருபதாரும் 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 கிருபதாரும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு வித்தியாசம், ஒரு ஜீவியத்தை வாழ எங்களுக்கு கிருபதாரும் 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 கிருபதாரும். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த கன்வென்ஷனுடைய முதல் நாள் மாலையிலே ஆவியான வல்லமையாய் செயல்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாகர்கோவில் சென்டருடைய கன்வென்ஷனில் ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனைகளிலே மகிமைப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிளை சபைகளிலும் ஆங்காங்கே இருந்து வாகனம் பிடித்தும் பல நிலைமையிலே பிள்ளைகள் கடந்து வந்த போது பத்திரமாய் கொண்டு வந்த தேவன், இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் பிள்ளைகளை மகிழ பண்ணினீர், அதற்காய் நன்றி அப்பா. தாசனை கொண்டு கர்த்தர் மிக நேர்த்தியாய் பேசினீர் ஐயா. பஞ்சத்தில் அற்புதம் செய்கிற கர்த்தர், ஜெபிக்கிற மனிதரை தேடுகிறீர். இன்றைக்கு ஜெபிக்கிற சபையின் மூலம் தேசத்தின் சூழ்நிலையை மாற்ற போகிறீர். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், வர நாட்களில் நாங்கள் அந்த மாற்றத்தை இந்த தேசத்திலே பார்க்க போகிறோம். கர்த்தர் செயல்படுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, தொடர்ந்து வார்த்தையோடு இடைப்பட்டீங்கப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவான், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவான், நீர் உதவி செய்வதற்கு வல்லவர் ஆண்டவரே. இந்த கன்வென்ஷன் நாட்களில் கலந்து கொள்கிறவர்களுக்கும் லைவ்ல பார்க்கிறவர்களுக்கும் நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் வேறுபட்டு வாழ வேண்டும், இயேசுக்காக சாட்சியா நிற்க வேண்டும். இந்த உலகத்தோடு இசைந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலிருந்து நாங்கள் வேறுபட்டு நிற்கும் போது எந்த உதவி எங்களுக்கு தேவையோ ஏற்ற சமயத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறீர். இந்த இரவில கூட ஏதாவது ஒரு உதவி எனக்கு வேண்டும் என்று சொல்லு. உம்மிடத்தில் ஜெபித்த பிள்ளைகளுக்கு இந்த இரவில் தானே பரலோகம் திறக்கப்பட்டு அந்த உதவியை பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து 3 நாட்களும் கர்த்தருடைய தாசனை பலப்படுத்துவீராக. எல்லா பலவீனங்களை மாற்றி அபிஷேக பலத்தோடு எழுந்து பிரகாசிக்க உதவி செய்வீராக. நடத்துகிற சென்டர் ஆண்டவரே இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும். கன்வென்ஷனை தொடர்ந்து இந்த சென்டருக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகட்டும், சபைக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகட்டும் ஐயா. தொடர்ந்து பிள்ளைகள் பத்திரமாய் வீடுகளுக்கு செல்ல, சபைகளுக்கு செல்ல உதவி செய்யும். விருந்துகளிலையும் கர்த்தர் மகிமைப்படும், அனைத்து கூட்டங்களிலையும் கர்த்தர் மகிமைப்படும். ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. எப்படியா இந்த கூட்டங்கள் மூலம் பரிசுத்த தேவன் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். வருகைக்கு ஆயத்தப்பட்டு திரள் கூட்டம், இவர் திரள் சேனாய் இந்த சென்டர் மூலம் வருகைக்கு ஆயத்தப்படட்டும். கர்த்தர் மகிமைப்படும். சில சபை போதகரை ஆசீர்வதியும். சில சபையிலும் கர்த்தர் மகிமைப்படும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு. இயேசு கர்த்தருடைய நாமத்தில் மிக தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தருடைய அன்யோன்ய ஆசீர்வாதம் நாம் எல்லாரோடும் ஜெபித்த எல்லா காரியங்களோடும் தொடர்ந்துள்ள கன்வென்ஷன் நாட்களோடும் கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென். ஜெயங்கொடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி. இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். லேலுயா லேலுயா லேலுயா.